ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பீன்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். தேங்காய் எண்ணெய், கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், அடுத்து கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன், போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 300 பீன்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த சைஸில் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போதுமான அளவு போட்டுக்கலாம். போட்டு அதையும் கிளறி விட்டுடலாம். தண்ணி எதுவும் விடக்கூடாது. இந்த எண்ணெயிலே தான் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் மிக்சியில். வாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் சட்னி கடலை போடுறேன். போட்டுட்டு தேங்காய் ஒரு குட்டி பீஸு அவ்வளோதான், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் 10 பூண்டு பல் போட்டிருக்கிறேன். இதை தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி தான் குறகுறப்பாக இருக்கணும். இப்போ நம்ம பீன்ஸ் வந்து சூப்பராக எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். எடுத்து சேர்த்தாச்சு. தண்ணி எதுவுமே விடக்கூடாது. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி கிளறிட்டே இருந்தோம்னாலே இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி. சூப்பராக ரெடியாகிடும். சிம்பிளாக செய்யக்கூடியது. இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், இந்த மாதிரி எந்த குழம்புக்குனாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.